ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துருக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து, சோஷியல் மீடியாவில் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து சோஷியல் மீடியா எந்த சேனல் எடுத்துக்கினாலும் இன்றைக்கி இந்த அதானி குரூப் என்ன பண்ணார், அதானி குரூப் எப்படி ஏமாத்தினாருன்றதை தான் தெளிவாக போட்டிருப்பாங்க. அதுவும் இங்கிலீஷில் இருந்திருக்கும். சில பேருக்கு தமிழில் புரியாத விஷயங்கள்லாம் இருக்கும். அதை தெளிவுபடுத்த வேண்டியது தான் என்னோட வேலை. டீட்டெயிலாக உங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் சதுர விடாமல் உங்கள் கவனத்தை இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட பேர் வந்து OCCRP அப்படின்னா ஆர்கனைசேஷன் கிரைம் அண்ட் கரப்ஷன்ஸ் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு பெரிய என்ஜிஓ, வேர்ல்டுலேயே பெரிய என்ஜிஓ கம்பெனி. இது இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்து இந்த அளவுக்கு உலகத்தில் இல்லை இந்தியாவிலேயே ஆகட்டும் எந்த ஊரில் என்ன மாதிரி கிரைம் நடந்தாலும் இவங்களோட இன்டர்னல் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புளை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் இந்த அமைப்போட வேலை. அமெரிக்காவையே உலுக்கிய இந்த பனாமா பேப்பர்ஸ் எல்லாம் வெளியிட்டதே இந்த OCCRP குரூப் தான். சில மெயினான கண்ட்ரியில் வந்து இந்த அமைப்பை உள்ள விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரே வந்து இந்த மாதிரி ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறதுனால உள்ள விட்டாக்கா நம்மளையும் நிறைய பிரச்சனை பண்ணுவான்னு அந்த கண்ட்ரிக்குள்ளேயே அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது உள்ள போகிறதுக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அமைப்பு தான் இந்த OCCRP கம்பெனி. ஸோ இந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி போர்டு டான்கோ கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கம்பெனி தான் தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுக்குது. இந்த அமைப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டு டான்கோ கம்பெனி. இந்த டான்கோ கம்பெனி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் சப்ளை. இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த கம்பெனிக்கு தான் டோட்டல் இபி பில்லை வந்து நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். இவங்க மூலியமாக தான் நம்ம டிரான்சாக்ஷன் பவர் சப்ளைக்கு நம்ம பில்லை வந்து நம்ம இந்த கம்பெனிக்கு கட்டிட்டு இருக்கிறோம். இந்த அமைப்பு வந்து பவர் சப்ளை எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட மல்டிபிள் விதமாக வந்து பவர் சப்ளை வந்து எடுக்கிறாங்க. தண்ணியில் எடுக்கிறாங்க, டர்போவில் எடுக்கிறாங்க, ஸ்டீமில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய முறைகளில் வந்து பவர் சப்ளை வந்து எடுக்கிறாங்க. பட் இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நெய்வேலியில் நம்ம கிட்ட கறி இருக்குது. அந்த கறியை எரித்து நம்ம வந்து பவர் சப்ளை வந்து தமிழ்நாடு போர்டுக்கு நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கறியை நல்லா எரித்து அந்த கறியை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி, அந்த தண்ணி நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணியில் வரக்கூடிய அந்த ஸ்டீம் எடுத்து அந்த ஸ்டீமை மூலிமா டர்பனை நல்லா சுத்த விட்டு அது மூலிமா வந்து நாம் பவர் சப்ளை வந்து கன்சியூம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நெய்வேலியில் இயற்கையாகவே வந்து நம்ம பூமி கீழே வந்து கறி தானாக உருவாயிருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு பவர் சப்ளை வேணும்னா மெயினாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு தேவையானதே முக்கியமானது ஒன்று வந்து கறி. ஸோ இந்த கறி அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நெய்வேலியில் கிடைச்சிருக்கு. இந்த கோல் வந்து ஆல்ரெடி நெய்வேலியில் ஜென்ரலாகவே நம்மளுக்கு நேர்மையாக கிடைச்சிட்டு இருக்கு. 2-4 வருஷம் அப்படின்னா 2000 வருஷம் இல்லை 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இயற்கையாக வந்து அங்கே கறி கோல் வந்து உருவாகிடுச்சு. இன்னும் 30-40 வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு நெய்வேலியில் கறி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 2000, 40,000, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இயற்கையாகவே வந்து பூமியில் வந்து கறி கிடைச்சிருக்கு. அதனால தான் நெய்வேலி லிட்னைட் கார்பரேஷன் என்ற ஒரு நிறுவனம் ஆல்ரெடி அங்கேருந்து அந்த கறியை எடுத்து பவர் சப்ளை உருவாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குது. நெய்வேலி லிட்னைட் கார்பரேஷன் வந்து கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா, அது எல்லாருக்கும் தெரியும். பட் இது ஆல்ரெடி கிட்டத்தட்ட எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே நெய்வேலியில் கறி இருக்குன்னு முத கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரியப்படுத்தினது வெள்ளைக்காரன் தான். 1961 வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. 1956 வந்து நெய்வேலியில் கறி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெய்வேலி லிட்னைட் கார்பரேஷனை வச்சு இந்த கறியை எடுத்து நம்ம இதை வச்சே நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. 1961 நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா இது மூலிமா இன்னும் 30-40 வருஷத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கறி இருக்குது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த கம்பெனி வந்து இன்னும் அதிகமான பவர் சப்ளை வேணும்னு இன்னும் இதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நல்ல ஹை குவாலிட்டி கோல் அப்படின்னா கறி, இதை வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம், தமிழ்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இது ரெண்டும் கலந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பவர் சப்ளை வந்து நம்ம அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த டான்கோ கம்பெனி வந்து
இந்த கறி கூட ரொம்ப குவாலிட்டியான கறியை வந்து நம்ம மிக்சிங் பண்ணி நம்ம பவர் சப்ளை கன்சம்ஷன் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம வெளிநாட்டிலேருந்து கறி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டிசைட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அதானி குரூப். அதானி குரூப் தான் வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குது. ஸோ அந்த நிறுவனத்துக்கு கூட ஒப்பந்தம் போடுறாங்க. நம்ம ஆகட்டும் நெய்வேலி நிறுவனம் அண்ட் அதானி குரூப் 2 பேரும் சேர்ந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. மிகவும் முக்கியமான ஒரு கான்ட்ராக்டராக இந்த நிறுவனம் இருக்கு. நம்ம நெய்வேலி லேட் நைட் கார்பரேஷன் கூட டைப் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு அப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது தான் 2014 ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அக்கார்டிங் டு இந்து 24 shipment landed in Tamil Nadu coastal landed Tamil Nadu coast between January and October 2014 வரைக்கும் low quality coal ultimately sold by Adani Group State Tamil Nadu at triple the cost. இதை உங்களுக்கு நான் தமிழ்லயே எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கறியை நான் தமிழ்நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த 24 ஷிப்மெண்ட்டையும் நம்மளோட நெய்வேலி கறியும் இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எரிய விட்டாக்கா பவர் சப்ளை கன்சம்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த டேங்கோ கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 24 ஷிப்மெண்ட் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேங்கோட் கம்பெனி வந்து டிசைட் பண்ணி அதிகமாக நம்ம மல்டிபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு வந்து அதிகமாக பவர் சப்ளை கிடைக்கணும் முடிவு பண்ணாங்க. ஸோ இவங்க பண்ண இந்த ஒரு விஷயம் அதிகமான பில்லு தான் நம்ம தலையில் வந்து கட்ட போகிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக மேக் பண்ணுறேன். இந்த ஹை குவாலிட்டி கோல் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த கறி. ஸோ இதை வந்து நம்ம யார்கிட்ட வாங்கணும்னா அதானி கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம வாங்கணும். ஆனால் இந்த 24 ஷிப்மெண்ட் வந்து 2014 ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் இவங்க இந்த ஹை குவாலிட்டி கோலை வந்து இந்த லோ குவாலிட்டியை வேற நாட்டில இருந்து நம்ம கிட்ட இறக்குமதி. அதானி குரூப் என்ன பண்றாங்கன்னா இந்தோனேஷியா கிட்ட இருந்து கறியை வாங்குறாங்க. ஸோ இவங்க வாங்கி டைரக்டா நம்ம தமிழ்நாடுக்கு டைரக்டா இறக்குமதி செய்யணும். பட் இவங்க அப்படி செய்யல. இந்தோனேஷியால இருந்து வெர்ஜின் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரியில் கரப்ஷன்ஸ் அதிகம், மணி லாண்டரிங் ஆகட்டும், நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு அது பேர் போன ஊர். ஸோ அங்கே அவங்க இறக்குமதி செய்கிறாங்க. இந்தோனேஷியா கிட்ட இருந்து கறியை வாங்குறாங்க. ஸோ ஒரு டன்னு வந்து $28, ஒரு டன்னுன்றது வந்து $28 கிட்ட வாங்குறாங்க. அதை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வெர்ஜின் ஐலாண்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆக்சுவலி பேப்பர் ஒர்க் எப்படி இருக்குன்னா இந்தோனேஷியாவிலேருந்து டைரெக்டாக தமிழ்நாடுக்கு வந்து அதுவும் சென்னைக்கு வந்து லேண்ட் ஆகிற மாதிரி பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் சட்டப்படி அது அப்படி வரல. ஒரு 3 கண்ட்ரியை மாறி அதுக்கப்புறம் அதானி சிங்கப்பூருக்கு போய் அங்கேருந்து நம்ம கைக்கு வருது. அப்போ இங்கே $28 வாங்கின 1 டன் அந்த கறி வெர்ஜின் ஐலாண்டுக்கு, வெர்ஜின் ஐலாண்ட்லேருந்து பிரிட்டிஷ் ஐலாண்டுக்கு வந்து இறங்கி அங்கேருந்து சிங்கப்பூர் அதானி சிங்கப்பூருக்கு கைக்கு போய் அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது $28 இருக்கக்கூடியது $38 மாறுது. $38 மாறி $91 அப்படின்னா $91 மாறி நம்ம கைக்கு வந்து சேரும்போது $28 இருக்கக்கூடிய மதிப்பு கறி நம்ம கிட்ட வந்து சேரும்போது $91 மாறி இருக்கு. இந்த 3 இடத்துல தான் பெரிய லெவல்ல ஸ்கேம் நடந்திருக்கு. லோ குவாலிட்டி கறியை பர்ச்சேஸ் பண்ணி திடீர்னு அதானி நம்ம கிட்ட சென்னையில் சேலும்போது சென்னைக்கு சேல் பண்ணும்போது அது ஹை குவாலிட்டியா மாறுது. அந்த அளவுக்கு பேப்பர் ஒர்க் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்கிறதுல அதானி ஸ்கேம் பண்ணியிருக்கிறது நம்மளை எப்படி பாதிக்க போகுதுன்னா எஸ் 100% இந்த லோ குவாலிட்டி கறியை யூஸ் பண்ணால் பொல்யூஷன் ப்ராப்ளம் என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாக பொல்யூஷன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நெய்வேலி பக்கத்தில் நீங்கள் அந்த சரௌண்டிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காற்றை சுவாசிக்க முடியாத நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இந்த ரேட்டுக்கு வாங்கி பவர் கன்சம்ஷன் பண்ணி நம்ம எல்லாருமே அதிகமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா பில்லை ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம தலையில் தான் கட்ட போகிறாங்க. இதுதான் நம்மளுக்கு உண்டான பாதிப்பு. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த அதானி குரூப்போட CFO இருக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு ட்வீட் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஜுக்சிந்தர் ராபிந்தர் சிங் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களோட வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய BBC நிறுவனம் இந்த மாதிரி பெரிய பெரிய டிவி சேனல் வந்து இந்த ஃபைனான்ஷியல் இயரில் வந்து எங்களை முற்றிலும் டவுன் பண்ணோம், எங்களோட ஷேர் மார்க்கெட்டை வந்து கீழே இறக்கணும் அப்படின்றதுக்காகவே இது அலிகேஷனாக வைக்கப்பட்டிருக்கு. இதை தான் அவங்க தான் ஒளிபரப்புனாங்க, இந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு.
இந்த மாதிரி மேட்டரெல்லாம் நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதானியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரிய லெவலில் நாங்கள் வந்து சேவை செய்துட்டு இருக்கிறோம் இந்தியாவுக்குள்ள. ஸோ எங்களை வளர விடாமல் எங்களை தடுக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கிற அப்படின்னு அந்த சிஓஓ அவரோட வாதத்தை வந்து முன்ன வச்சார். ஸோ இவங்களோட மெயின் மோட்டிவ், இப்போ இந்த அளவுக்கு அலிகேஷன் வைக்கப்படுது இல்லையா, இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, அதானி குரூப் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு, பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அவரோட கூகுளில் போயிட்டு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப் எதெல்லாம் இருக்குன்னு, எக்ஸாம்பிள் அம்புஜா சிமெண்ட்டு, அப்புறமா இந்த டிமார்ட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாம் வந்து அவரோட கண்ட்ரோலில் இயங்குது. ஈவன் இப்போ புதுசாக உங்களுக்கு தெரியும், கேரளாவுக்கு பக்கத்தில் ஒரு ஓஷன் ஷிப்மெண்ட் ஒர்க்கு கூட போயிட்டு இருக்கு கேரளாவில். அது கூட இவரோட கான்ட்ராக்டில் தான் நடக்குது இந்தியன் கவர்மெண்ட் மூலிமா. அதை பற்றியும் நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் அவர் கையில் இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த இந்தியன் பர்கர் ரிசர்ச் அப்படின்னு ஒரு நிறுவனம், அதுவும் ஒரு பெரிய நிறுவனம். அவங்களும் இந்த மாதிரி அதானி குரூப்பை வந்து நிறைய மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, நிறைய மோசங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. குரூப் தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து அதானி முன்ன வச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் வந்து எங்கள் இந்தியாவுக்காக நாங்கள் தியாகம் செய்கிறோம், இந்தியாவுக்காக வந்து நாங்கள் சேவை செய்கிறோம் அப்படின்னு இந்தியா வந்து முன்ன வச்சு அவர் தப்பிச்சுட்டு இருந்தார். பட் இந்தியாவில் நீ எந்த மூலையில் நீ ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் உன் மக்களையும் சேர்த்து தான் நீ ஏமாத்திட்டு இருக்கிற அப்படின்னு அந்த அமைப்பை வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதானி குரூப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து இதை நாங்கள் செய்யலை, இதை வந்து எங்கள் கம்பெனி மூலிமா எதுவுமே தவறு நடக்கலை, நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு இது எல்லாத்தையும் அவங்க எதிர்ப்பு தெரிவித்து இன்னும் இந்த செகண்ட் வரைக்கும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மறுத்தாலும் ஒரு அதானி குரூப்பு ஒரு ஸ்டேட் எலக்ட்ரிக் போர்டே வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு, மடங்கு மோசம் செய்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது நம்ம தலையில எந்த வகையில வந்து நம்மளுக்கு பாதிப்பு உண்டாக்கும். $38 கறியை வந்து $91 கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்கன்னா, லோ குவாலிட்டி கறி வந்து திடீர்னு வந்து ஹை குவாலிட்டியா வந்து மாறி இருக்குன்னு பேப்பர்லாம் வந்து மாற்றப்பட்டிருக்கு, பேப்பர்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நியூஸ் பப்ளிசிட்டி ஆகிட்டு இருக்கும் போது உலகம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு எந்த சேனல் நீங்கள் நார்த்து, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, அவுட் ஆஃப் கண்ட்ரி எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் இன்னைக்கு அதானி குரூப் நடத்தின ஸ்கேம் பற்றி தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த அதானி குரூப் நடத்தின ஸ்கேம் மூலிமா இந்த அளவுக்கு நியூஸ் வெளியே பரபரப்பாக பேசப்பட்டுச்சுன்னா அவரோட ஷேர் மார்க்கெட் எந்த வகையில் பாதிக்கும் அப்படின்றது அதையும் ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் ஷேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 8% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே, ஈவன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்யக்கூடிய, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்யலாம். இது உங்களுக்கே தெரியாமல் நிறைய மோசடி வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் நடந்திருக்கு. இதில் யாரெல்லாம் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் ஒருத்தர் சவுத்துலேருந்து நார்த்தில் வந்து ஏமாத்துறானா இங்கே இருக்கக்கூடிய நபர் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. ஸோ இது எல்லாம் சரி செய்து எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு கம்பெனி வந்து லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பொதுமக்கள் ஆகட்டும் இல்லை அரசாங்கம் ஆகட்டும் இதெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி போர்ட்டை மறுபடியும் நார்மலுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பிரச்சனையே இல்லை, அதானி வந்து இந்த பிரச்சனையே பண்ணலை அப்படின்னு ஒரு பட்சத்தில் எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க. இந்த பிரச்சனையை மறுபடியும் ஜீரோ பண்ணி மறுபடியும் இந்த தவறுகள் நடக்காமல் தமிழ்நாடு அரசாங்கம் முன் உதாரணமாக நின்று இந்த பிரச்சனையை தலை போட்டு இந்த பிரச்சனை எங்கேருந்து நடந்திருக்கு, என்ன பண்ணால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் விரும்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.